அம்மை கொண்டு சிமுத்து பிள்ளை வாசலில சிமுத்து பிள்ளை வாசலில சிமுத்து பிள்ளை கதை பண்ணிக்க சிமுத்து பிள்ளை கதை பண்ணிக்க மகளே அருள் புரிவா மகளே அருள் புரிவா மகளே அருள் புரிவா மகளே அருள் புரிவா நாடு நல்ல நல்ல நாடு நாடு நல்ல நல்ல நாடு அவலர்கள் புகழ நாடு அவலர்கள் புகழ நாடு நல்லோர்களை வாழ வைக்கும் நல்லோர்களை வாழ வைக்கும் நாடு நன்னதில நாடு நன்னதில ஓடமல பொழியும் நாடு ஓடமல பொழியும் நாடு வீர மக்கள் வாழ்ந்த நாடு வீர மக்கள் வாழ்ந்த நாடு கல்வி சிறந்த நாடதுதான் கல்வி சிறந்த நாடதுதான் அம்பன் பிறந்த நாடதுதான் அம்பன் பிறந்த நாடதுதான் நாட்டிலே புகழ் பெற்ற நாட்டிலே புகழ் பெற்ற பாரதியார் பிறந்த நாடு பாரதியார் பிறந்த நாடு நலரசம் போலாக நலரசம் போலாக கப்பல் ஒட்டிய தமிழன் ஐயா கப்பல் ஒட்டிய தமிழன் ஐயா ஆவூசி பிறந்த நாடு ஆவூசியும் பிறந்த நாடு கீழத்த செம்மலையா கீழத்த செம்மலையா நாடாக உழைத்தவரா நாடாக உழைத்தவரா நாட்டு குலைத்த நல்லவரா நாட்டு குலைத்த நல்லவரா ஆவூசி பிறந்த நாடு ஆவூசியும் பிறந்த நாடு ஆவூசி பிறந்த நாடு ஆவூசி பிறந்த நாடு இந்த நாடு என்று கேட்டார் இந்த நாடு என்று கேட்டார் நமுள்ள நாடதுதான் நமுள்ள நாடதுதான் அட்டபொம்மன் வாழ்ந்த நாடு அட்டபொம்மன் வாழ்ந்த நாடு அறிவுள்ள நாடதுதான் அறிவுள்ள நாடதுதான் அஞ்சாலம் குறிச்சியில அஞ்சாலம் குறிச்சியில வட்டை கட்டி ஆண்ட நாடு வட்டை கட்டி ஆண்ட நாடு அஞ்சாலம் குறிச்சியில அஞ்சாலம் குறிச்சியில வட்டை கட்டி ஆண்ட நாடு வட்டை கட்டி அமர்ந்த நாடு இடையில பேரு பெற்ற இடையில பேரு பெற்ற இருமுள்ள நாடதுதான் இருமுள்ள நாடதுதான் தூத்துக்குடி துறைமுகமா தூத்துக்குடி துறைமுகமா துறைமார்கள் வாழ்ந்த இடம் துறைமார்கள் வாழ்ந்த இடம் இந்த இடம் என்று கேட்டார் இந்த இடம் என்று கேட்டார் ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி அறிவுள்ள நாடதுதான் அறிவுள்ள நாடதுதான் நவாடை அடிக்கும் நவாடை அடிக்கும் கடலோர பகுதியெல்லாம் கடலோர பகுதியெல்லாம் இளையர் ஆட்சியினர் இளையர் ஆட்சியர் இல்லையரை விரட்டியவர் இல்லையனை விரட்டியவர் இல்லையரை விரட்டினாடு இல்லையனை விரட்டினாடு இந்த நாடு என்று கேட்டார் இந்த நாடு என்று கேட்டார் மானம் காத்த நாடு மானம் காத்த நாடு அரணியில் போர் பெற்ற அரணியில் போர் பெற்ற அடிபெருமை அடைந்த நாடு அடிபெருமை அடைந்த நாடு பேர் பெற்ற நாடதில பேர் பெற்ற நாடதில பூமி சிமையில பூமி சிமையில திருநெல்வேலி ஜில்லாவில் திருநெல்வேலி ஜில்லாவில் திருநெல்வேலி ஜில்லாவில் திருநெல்வேலி ஜில்லாவில் புடன அமர்ந்த நாடு புடனே அமர்ந்த நாடு இந்த நாடு என்று கேட்டார் இந்த நாடு என்று கேட்டார் செல்வம் கொலிக்கும் நாடதுதான் செல்வம் கொலிக்கும் நாடதுதான் செல்வம் கொலிக்கும் நாடதுதான் செல்வம் கொலிக்கும் நாடதுதான் செக்காலை நன்னகரம் செக்காலை நன்னகரம் அந்த வர வாழ வைக்கும் அந்த வரை வாழ வைக்கும் செக்காலை நன்னகரம் செக்காலை நன்னகரம் நாலு பக்கம் நீரோடு நாலு பக்கம் நீரோடு சமாக அமைந்திருக்கும் சமாக அமைந்திருக்கும் செக்காலை மத்தியில செக்காலை மத்தியில கிருஷ்ணனோட ஆலயமா கிருஷ்ணனோட ஆலயமா பெருமாள் ஆலயமா பெருமாள் ஆலயமா அயனோட ஆலயமா அயனோட ஆலயமா காலை மத்தியில காலை மத்தியில பெருமான் உதவியோடு பெருமான் உதவியோடு அமைந்ததொரு நாடகமா மதொரு நாடகமா காலை நன்னகரம் காலை நன்னகரம் சிறங்கி இருக்குதையா மேலோங்கி இருக்குதையா அயான மாணிக்கமா அயான மாணிக்கமா இருக்கும் நாடகத்தான் இருக்கும் நாடகத்தான் கரக்குடி நன்னகரம் கரக்குடி நன்னகரம் அயான மாணிக்கமா அயான மாணிக்கமா குடியிருக்கும் நாடகத்தான் குடியிருக்கும் நாடகத்தான் காலை நன்னகரம் காலை நன்னகரம் எந்த நாடு எந்த நாடையா எந்த நாடையா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி ஜில்லாவிலே பேரும் புகழும் பெற்று வளர்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடையா இப்பதான் நம்ம ஊர் பேரு செக்காரக்குடி அந்த காலத்துல என்ன பேர் இருந்துச்சு செக்காலை செக்காலை செக்காலைன்னு பேர் இருந்துச்சு இந்த செக்காரக்குடி நகரத்துல யார் வாழ்ந்து வரா யாரெல்லாம் வாழ்ந்து வரா யார் வாழ்ந்து வரா தெரியுமா யாரு முன்ன ஒரு காலத்தில ஒரு காலத்தில யாரெல்லாம் ஆண்டு வரா யாரெல்லாம் ஆண்டு வரா ஒரு காலத்தில ஒரு காலத்தில குடி தண்டத்தில குடி தண்டத்தில ஒரு மாமன் ஒரு மாமன் புரிமுத்து பிள்ளையத்தான் புரிமுத்து பிள்ளையா அவர்களைய நான் படிக்க அவர்களைய நான் படிக்க காலை மக்களுக்கு காலை மக்களுக்கு வணக்கம் செய்து நமஸ்கரிக்க வணக்கம் செய்து நமஸ்கரிக்க அடைகிற கதையை அடைகிற கதையை இது ஒன்று வந்தி நாம இது ஒன்று வந்தி நாம உள்ள தேவதைகள் உள்ள தேவதைகள்
சிக்கரக்குடி தன்னாடியில திருபுரந்தி இருக்கும் அந்த ஒரு ஆதியில நன்கூடி வெள்ளாளர் வம்சத்தில அந்தவரா சுடலை முத்து செக்காரக்குடி நகரத்தில முன்ன ஒரு காலத்தில யார் வாழ்ந்து வர மன்னனாகப்பட்ட சுடலை முத்து மன்னனும் அவருக்கு மாலையிட்டு மணமுடிக்க வேண்டுமே என்று யாரை பார்த்து மாலையிட்டு மணமுடிக்கார்கள் தெரியுமா? செக்காரக்குடி ஊரறில என்ன நடக்குமா? சுடலை முத்து பிள்ளையர்க்கு யாரத்தான வாக்குகிறார் சுடலை முத்து பிள்ளையர்க்கு ஆர்வதி பெண் கோடிக்கும் மாலையிட்டு மணமுடித்து இருக்கும் போது இசனோட அருளாத மதம் குளிமறந்து அந்த மதம் குளிமறந்து அருங்கிலியா சூழானா ஊரறிய ஒரு மாதம் அடறிய 40 ஒன்றாவது மாதத்தில முட்டையோனே தஞ்சோம் என்றார் இரண்டாவது மாதத்தில இறையோன தரம் குவித்தார் மூணாவது மாதத்தில முட்டா வேத்திலும் நாலாவது மாதத்தில பார்வதியா பெண் கோடிக்கு அகரிச்ச கிருகிருப்பு ஐந்தாவது மாதத்தில அரவையராம் பூரணம் ஆறாவது மாதத்தில நிறமேனி எல்லாம் தங்க ஏழாவது மாதத்தில சூழ்காப்பு சூழ்வலையில சுடனை நடத்துதானே எட்டாவது மாதத்தில பார்வதியா பெண் கோடிக்கு மட்டும் அடித்திடுமா ஒன்பதாம் மாதத்தில ஓலையாக சுழலுவாளா பத்தாவது மாதத்தில படுக்க மாட்டா ஐவோட்டால் தூங்க மாட்டா ஐகுடியா குழந்தை பெற்றெடுத்தால் செக்காரக்குடி நன்னகரத்தில சுடலைமுத்து பிள்ளையரும் சுடலைமுத்து பிள்ளை மனைவி பார்வதியும் அழகாய் உள்ள ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த பாலகனுக்கு என்னையா பேர் கொடுத்தார்? சொரிமுத்து பிள்ளை என்றே பேர் கொடுத்தார். என்ன பேர் கொடுத்தார்? சொரிமுத்து பிள்ளை என்றே பேர் கொடுத்து பாலகனை வளர்த்து வர அதற்கு அடுத்தாப்புல 4 மைந்தர்கள் பிறந்தார்கள். கூட பிறந்தவர்கள் 2 பெண் குழந்தைகள். ஆக மொத்தம் 7 பேர். சுடலைமுத்து பிள்ளைக்கும் பார்வதி அம்மாவுக்கும் 7 குழந்தைகள். 7 குழந்தைகள் இப்படி இருக்கும் போது சொரிமுத்து பிள்ளை எப்படி இருக்காரு தெரியுமா? அவருக்கு 1 வயதா 2 வயதா 3 வயதாச்சு 3வது வயதில சொரிமுத்து பிள்ளையருக்கு தீரக்கி காது குத்தி கல்லாலே கடுக்கமிட்டார் அந்தாலி மேல்முருகும் மோதிரமான சூடாத சுரிமுத்து பிள்ளைங்க அலங்கரித்தார். 4வது வயதில ஓடி விளையாடுவார். 5வது வயதில அறிவுணரும் பிள்ளைங்க. 6வது வயதில ஆசானிடம் கல்வி கற்றார். படியா இருக்கும் போது 16 வயதுக்குள்ள சுரிமுத்து பிள்ளையர் உலகளையும் கற்றுணர்ந்து காலை நன்னகரில் வாழ்ந்து வரும் நாளையில் என்ன நடக்குமா? கூட பிறந்த சகோதரருக்கு செக்காரக்குடி
நகரத்தில ஆமையா சுடலைமுத்து பிள்ளையும் பார்வதி அம்மாவும் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆமா சொரிமுத்து பிள்ளை ஆமா அப்படி இருக்கும் போது சொல்லுங்க. ஆக மொத்தம் 7 பேரை அலங்காரமாய் வளர்த்துவாரா. ஆமா எப்படி எப்படி வளர்த்து வராங்க? ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர கல்யாணம் கட்டி கொடுக்காங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் எந்தெந்த ஊர்ல கட்டி கொடுக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. மூத்த பிள்ளை எங்க கட்டி கொடுக்காங்க? எங்க கொடுக்காங்க? தாய்க்கு தலைமகன் தான் சொரிமுத்து பிள்ளை. ஆமாய்யா. அடுத்த தம்பி யாரு? அடுத்த தம்பி பொட்டலூரணி நன்னகரியில புகழ்பெற்று தான் இருந்தார் பாவனாசம் பிள்ளை. அவருக்கு நேர் இளைய தம்பி யாரு? செட்டூரணி நன்னகரிலே ஜெயங்கொண்டு இருந்தார் சேட்டையம் பிள்ளை. அவருக்கு இளைய தம்பி யாரு? அவருக்கு இளைய தம்பி கம்பேனி முத்துசாமியா பிள்ளை. ஆமா ஆமா. அவரை நேரம் எங்க கட்டி கொடுக்கு? எங்க கொடுக்காங்க? கொற்கையில கட்டி கொடுத்திருக்கு. கொற்கையில. ஆமா சரி. அவருக்கு இளைய தம்பி சுப்பையம் பிள்ளை. இப்படி இருக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கிறதா? இந்த செக்காலை நன்னகரியில இந்த சொரிமுத்து பிள்ளை கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரி யாரு தெரியுமா? உடன் பிறந்த சகோதரி யாரு தெரியுமா? அந்த மங்கையில முத்தவலா மங்கையில முத்தவலா மனம் முடிக்க வேணும் என்று வெற்றி வேல அம்மையார மனம் முடிக்க வேணும் என்று ஆரணியில் புகழ் பெற்ற தருமராஜன் போலாக அளவாய்வில்லை என்பவர் மனம் முடித்து தான் இப்படியா இருக்கும் போது செக்காலை நன்னகரில் வெற்றி வேறு அம்மையாரோ தலவாய் பிள்ளை ஐயாவோ வெற்றி வேறு அம்மையாரும் தலவாய் பிள்ளை ஐயாவோ செக்காலை நன்னகரில் சிறப்போடு வந்து வரா. செக்காலை நன்னகரில் சிறப்புடனே வந்து வரா. செக்காலை நன்னகரே மூத்த பெண்கொடியால் வெற்றிவேல் அம்மையார தலவாய் பிள்ளைக்கு மாலையிட்டு மணமுடித்து கொடுக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தார்கள். புருஷனும் கொண்டாட்டியுமாக எப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்னையா நடக்கிறது? சொரிமுத்து பிள்ளை மைத்துனர் யாரு? தலவாய் பிள்ளை. அவரு என்ன வேலை பார்க்காரு? செக்காரக்குடியில செக்காரக்குடி நகரத்துல என்ன வச்சிருக்காரு தெரியுமா? பஞ்சு பறையவாரந்தான் பாங்குடனே நடத்துதாரே செக்காரக்குடி நகரத்தில தலவாய் பிள்ளை மன்னவர் பஞ்சு பறையவாரந்தான் பாங்குடனே நடத்துதாரே நடத்துகிற வேலையில என்ன நடக்குதானா? செக்காரக்குடி ஊரவில மனிதர் வைத்திருக்கோம் அஞ்சதைத்தான் கொண்டு வந்து அஞ்சு பற அண்ணாரில அஞ்சு அரவை அரைத்து கொண்டு பக்குவமாய் இருக்கும் போது என்ன நடக்குதானா? செக்காரக்குடி நகரத்தில தலவாய் பிள்ளை பஞ்சு பற வச்சிருக்கும் போது அவர் பஞ்சு பறைக்கு கணக்கு எழுத ஆள் தேவை. யார போடுறாங்க? நம்ம வெளியில ஆள் யாரையும் பார்க்காண்டாம் முடியாது. ஆமா நம்ம உள்ளுக்குள்ளேயே ஆளை பார்த்து போட்டுலாம் வைக்கணும்னு சொல்லி யாரையா பார்க்காங்க? மைத்துனரை யார போடுறாரு தெரியுமா? சொரிமுத்து பிள்ளையர செக்காரக்குடி தலவாய் பிள்ளை பஞ்சு பறையில் கணக்கு எழுத வேணும் என்று சொரிமுத்து பிள்ளை துரிதமுடன் தான் அழைத்து கணக்கெழுத வேணும் என்று அழைக்கார தலவாய் பிள்ளை சொரிமுத்து பிள்ளையரோ துணரு சொல்ல கேட்டு கணக்கெழுத வேணும் என்று எங்கே வாராரா பஞ்சு பறதற்கு கணக்கெழுத வாராரே எப்படியா இருக்கும் போது என்ன நடக்குமா? பஞ்சு பறதறில மனிதர் உதவியோடு
என்ன நடக்குமானா என்ன நடக்குதானா? அடி பச்சை பெற தன்னதியில என்ன நடக்குதையா? பொன் கொடுத்த மைத்துனர் சொரிமுத்து பிள்ளைய கணக்கு எழுத வைக்காரு. ஆமா. ஆமா சரி. வேலைக்கு எத்தனை ஆள் வருது போகுது. ஆமா. அவருதான் கரெக்டா கணக்க பார்த்து கரெக்டா கணக்கை எழுதுதாரு. எழுதணும். சொரிமுத்து பிள்ளைங்க கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன வருகிறது தெரியுமா? என்ன வருகிறது? அவருக்கு பொல்லாத காலம் அன்றைக்கு அவருக்கு சொல்லாம வருகிறது. எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி இந்த வருகிறது? செக்கார குடிமன நகரத்தில் பஞ்சரவிக்கு யார் வேலைக்கு வாரா? யாரு வரையா? அங்க தும்பை மலர் பூத்ததை பூத்ததை போகை என்ற பெண்கோடியா சந்திர உதயம் போலே இருக்கிறா துர்க்கையவா ஆடுகிற நாகத்திற்கும் ஆதிவயத்தில் கருப்பு ஒன்று ஆடுகிற நாகத்திற்கும் ஆதிவயத்தில் கருப்பு ஒன்று ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கு மணல் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கு பள்ளம் கருப்பு உண்டு ஒரு கருக்கொழியா மாறி ஒரு கருப்பு ஒரு கருக்கொழியா மாறி ஒரு கருப்பு நல்ல முடியோ கருக்கொழிய தண்ணி ஒரு கருப்பு நல்ல முடியோ கருக்கொழிய தானே ஒரு கருப்பு குப்பை மலர் போலை எல்லோ வாராளே துர்க்கையம்மா மலர் போலை எல்லோ தானாக வாராளம்மா யார் வாரையா? அதான் சொல்லியிருக்க அந்த காலத்துல இந்திரன் கெட்டதும் பொன்னால, சந்திரன் கெட்டதும் பொன்னால, வாலி கெட்டதும் பொன்னால, ராவணன் கெட்டதும் பொன்னால. சரி, நம்ம தாத்தா தாளகாரத்து கெட்டது யாரால? பெண்ணால கெட்டிலா அப்படி இருக்கும் போது இங்க பஞ்சபரைக்கு யாரு வேலைக்கு வாரா? யாரு வாரா? ஆச்சு எங்கேயும் வாரத்துல ஒளிஞ்சு கிடந்து கிடக்காம வீட்டுல போய் அடிதான் படணும். அடியா பஞ்சுபறைக்கு யார் வேலைக்கு வாரா? துர்க்கை என்ற பெண்குடியால் வேலைக்கு வருகிறார். துர்க்கை என்ற பெண்குடியால் வேலைக்கு வரும்போது அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கிறது? அந்த துர்க்கை என்ற பெண்கோடியா சிலது காலம் சிலது நாளே பார்த்து வார போது சோரி முத்து பிள்ளையர்கோ என்ற பெண்கோடிக்கோ உருவாச்சி அப்படியா இருக்கும் போது பச்சுப்பற தன்னதியில துர்க்கை என்ற பெண்குடியாளுக்கும் சொரிமுத்து பிள்ளைக்கும் அந்த காலத்துல கண்ணோடும் கண்ணு நோக்குச்சான் காதல் உண்டாச்சான். அடுத்தால கையும் சைகை காமிச்சு காதல் உண்டாச்சு. இப்போ காதல் எப்படி வருது? சொன்னாதானே தெரியும் தம்பி. இப்போ காதல் எப்படி வருது? பாக்கெட்ல இருக்கு பாரு. ஆமா, என் பாக்கெட்ல இருக்கு பாரு. ஆமா. ஓ, அதுலதானா? ஆமா. உங்களுக்கு எல்லாம் இந்த வயசுல இது தேவையா? இந்த செல்லு காடு வாவாங்க வீடு போவாங்க. உனக்கு ஜாயிண்ட்டுக்கு தேவையில்லையா? தேவையா? நீங்க இருந்த எங்களுக்கு பக்கபலமா இருக்கு. பஞ்சவரைக்கு துர்க்கை என்ற வெண்கொடியால் வேலைக்கு வந்து இருக்கும் போது அப்படி அவள் வந்திருக்கும் போது கண்ணோடு கண் நோக்குச்சு. ஆமா, கண்ணோடு கண் நோக்கும் போது என்ன ஆச்சு? சொரிமுத்து பிள்ளை மதிமயக்கம் கொண்ட மயக்கம் வந்துருமில்ல. துர்க்கை என்ற பெண் மேல் ஆசை கொண்ட ஆசை வச்சுட்டாரா? அன்னைக்கு தான் அவருக்கு பொல்லாத காலம் சொல்லாம வருது. அரத்தான செய்யும். இப்படியே 2-3 நாளா கழிச்சிச்சு. ஆமா, என்ன நடக்கிறது தெரியுமா? என்னையா நடக்கிறது? பஞ்சு பர தன்னாடியில அங்க வேலை பார்த்து இருக்கின்ற உடல் முத்து பிள்ளையரை என்ற பெண்கோடியோ பணியிட்டு இருக்காரே நல்ல வேலையில என்ன நடக்குமானா என்ற பெண்கோடிக்கோ சொரிமுத்து பிள்ளையர்கோ காதலது உருவாக்கி சொரிமுத்து பிள்ளையர்க்கும் துர்க்கை என்ற பெண்மொழியாளுக்கும் பஞ்சப்பறை தன்னதிலே காதல் உருவாகிய போது ஆமா ஆயிரும்ல. யாரு வேலை பார்க்கா? யாரு வேலை பார்க்கா? நிறைய பெண்மணிகள் வேலை பார்க்காங்க. பஞ்சு போற வியாபாரம் இல்ல, வியாபாரம். பெண்கள் நிறைய தேவை இருக்கு. ஆமா ஆமா. சரி, அதுல கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் எல்லாம் இருந்துட்டு போட்டுன்னு தனியா விலகிட்டாங்க. அவங்க தனியா இருக்காங்க. கல்யாணம் முடியாம இருக்காங்கல்ல பெண்களே. ஆமா, அவங்க என்ன நினைச்சாங்க? என்ன நினைக்கிறாங்க? இந்த சொரிமுத்து பிள்ளையும் துர்க்கை அம்மாளையும் தலவாய்ப்பு
பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் தலவாய் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும், போட்டு விட்டுற வேண்டியதான். ஆமா, என்று இரண்டு பேரும் ஆமா அந்த பெண்மணிகள் தலவாய் பிள்ளை வந்து சொன்ன போது, அப்படி சொன்ன போது தலவாய் பிள்ளை நம்பினாரா? என்ன நம்புவாரா? மச்சன மேல இவர மரியாதையும் மதிப்பு வச்சிருக்காரு. பெண் கொடுத்த மச்சனம் இல்ல, பெண் கொடுத்த மச்சனம் இல்ல. ஆமா, அவர் நம்பவே இல்ல, நம்ப மாட்டாரு. அதான் சொல்லி இருக்கான், என்ன கண்ணால் பார்ப்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் மெய் என்று தலவாய் பிள்ளை என்ன மறுநாள் தினமதியில ஆமா நோட்டம் போட்டு பார்க்க வேண்டும் என்று பஞ்சுப்பிறை தன்னதியில எப்படி வருகிறார்? அவர் பஞ்சுப்பிறை தன்னதியில அப்படி அழகோடு பவனி வருகிற போது, அப்படி வருகிற போது இந்த துர்க்கை என்ற வெண்குடியாலும் சொரிமுத்து பிள்ளையரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்னையா செய்கிறார்கள்? நல்ல கணவன் நல்ல மனைவி போல தனித்திருக்கும் வேலையில கணவன் நல்ல மனைவி போல மகிழ்ந்திருக்கும் வேலையில தலவாய் பிள்ளையானவரும் பவனி சுத்தி வார போது அந்த பஞ்சு பரவனாரில சொரி முத்து பிள்ளையரையும் துர்க்கை என்ற வெண்கோடியார் பஞ்சு பரவனாரில கணவனும் மனைவி போல இருக்கிற வேலையில பார்த்திட்டாரே தலவாய் பிள்ளை பார்த்ததொரு வேலையில என்ன சொல்வாரானா? அந்த தலவாய் பிள்ளை ஆனவரும் ஆகான் நேத்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்க்கும் பெண்மணிகள் சொன்னால நம்ம நம்பணுமா? நம்பல. இன்னைக்கு நம்ம மைத்துனரை நேர கையும் களவுமா பிடிச்சிட்டோம். ஆமா, இவருக்கு வேலை பார்க்கற இடத்துல கணக்கு எழுதுறதை விட்டுட்டு இங்க என்ன பெண்மணியோட என்ன பேச்சு, பெண்மணியோட என்ன வேலை இவருக்கு? எது தலவாய் பிள்ளை இப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு கணக்கு ஒழுங்கா ஓடுமா? கணக்கு ஓடுமா? ஓடாதில்ல. ஆமா, கதை படிக்கும் போது ஊடு கதை போட்டா கதை ஓடுமா? ஓடாதில்ல. அந்த மாதிரிதான் தலவாய் பிள்ளை என்ன அப்படி மைத்துனர் சொரிமுத்து பிள்ளைய பார்த்தவுடன் எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படி இருக்கார்? அந்த தலவாய் பிள்ளை மன்னவரும் அவர்களுக்கு அவ்வரளி கண்கள் ரெண்டு செவ்வரளி கொடி பறக்க செவ்வரளி ஒளி பறக்க அவர் கோபம் நல்ல கோபம் கொண்டு பார்த்தாரே தலவாய் பிள்ளை. தலவாய் பிள்ளை பார்க்குகிற வேலையில என்ன செய்கிறாரு தெரியுமா? என்னையா செய்கிறார்? காரி மச்சன முகத்துல துப்பிட்டாரு. அப்பா வெத்தலை போட்டிருக்காரு. வெத்தலை போட்டதோட காரி மச்சன முகத்துல துப்பிட்டாரு. நிறைய வெத்தலை போட்ட எச்சிய கூப்பிடுறாரு. ஆமா, அடி துப்புகிற வேலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா அந்த பெண்களே? பக்கத்துல நிக்கிற பெண்கள். இவ சும்மா இருப்பாளா? இருப்பாளா? பொம்பளைய பிறந்தவ சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டா. 4 பேர் சேர்ந்தா போதும் 40 வீட்டை பிரிச்சு வச்சிருவா. ஆமா, பொண்ணா பிறந்தவ சும்மா இருக்க மாட்டாளா? மாட்டா. ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும்ல. காலையில ஒரு தெருவே பறந்துரும். பொண்ணா பிறந்த எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பெண்மணிகள் எல்லாரும் அந்த சொரிமுத்து பிள்ளைய பார்த்தார்கள். என்ன சொரிமுத்து பிள்ளைய பாக்கிக்கிற போது என்னையா அது அங்க வில்லுல. ஆமா, சொரிமுத்து பிள்ளைய பாக்கிக்கிற போது எப்படி சொல்லுகிறார்? சொரிமுத்து பிள்ளை வெக்கம் குனிந்து அவர் வெக்கம் ஆனப்பட்டு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் என்னையா செய்ய போற? மைத்துனோ நமது முகத்தில் துப்ப நாம இந்த மாநிலத்தில் இருக்கலாமா? நம்ம உயிரோடு இருக்க கூடாது. நம்ம பெண் கொடுத்த மச்சனன் துப்புறது அளவுக்கு நாம வச்சுட்டோமே. இப்படி நாம இனிமேல் பூமியிலே இருக்க கூடாது. பூமியிலே இருக்கலாமா? புகழோங்கி வாழலாமா என்று சொரிமுத்து பிள்ளை மனமதியில எண்ணிக்கொண்டு என்னையா செய்கிறார்? என்ன செய்கிறார் தெரியுமா? என்னையா செய்கிறார்? ஆள் யாரும் இல்லா இடத்திலே வந்து அவர் கட்டியிருந்தாரே பட்டு வேஷ்டி எடுத்து எச்ச தொடச்சாரு. கணக்கு எழுத கணக்கு பிள்ளை பாத்துக்கோ. ஆமா, கணக்கு பிள்ளை வந்து ஆள் நல்ல ஜோரா இருக்கணும். ஆமா, சரி. பட்டு வேஷ்டி எடுத்து என்ன செய்கிறார்? முகத்திலே காரி உமிழ்ந்தாரே அந்த எச்சை தொடைத்தார். ஆமா, எச்சை தொடைத்து மனம் நொந்த சொரிமுத்து பிள்ளை அந்த
சொரிமுத்து பிள்ளை நாம இந்த மாநிலத்தில் இருக்கலாமா, இந்த மக்களோடு வாழலாமா, இனிமேல் இங்கே இருக்கலாமா, இனிமேல் இந்த செக்காரக்குடி பூமியிலே நாமல் ஒரு பொழுதும் வாழக்கூடாது என்று என்ன செய்ய போகிறார்? சொரிமுத்து பிள்ளை எப்படி எப்படி வருகிறார்கள் தெரியுமா? அவர் எப்படி எங்கே வருகிறார்? அவர் மனமாது தான் தானோ நந்து சொரிமுத்து பிள்ளையரோ என்ன என்ன செய்வாரானா பூமியில இருக்க வேண்டாம் நம்ம மாட்டிடணும் என்று சொல்லி மன்னர் அந்த சொரிமுத்து பிள்ளை மன்னராகப்பட்ட சொரிமுத்து பிள்ளை மனதிலே என்ன என்ன நினைக்கிறார் என்று தெரியுமா? என்ன நினைக்கிறார்? நாம் இந்த பூமியில இருக்கலாமா, இந்த பூமியிலே வாழக்கூடாது என்று சொரிமுத்து பிள்ளை மனதிலே எண்ணிக்கொண்டு அவர் என்ன எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு அவர் கண்ணீரம் கஷ்டத்தோடு எங்கே எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே எங்கே வருகிறார்? நம்ம மாண்டிடணும் என்று சொல்லி அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கய்யா வருகிறார்? அவர் தென்மேற்கு பாதையாக நடந்து வரக்கூடிய போது வஞ்சி போறைய விட்டு ஆமா கண்ணி மூலைய நோக்கி தென்மேற்கு பாதையாக நடந்து வருகிற போது ஆமா அவருக்கு ஆகாத காலம் சொல்லாம எப்படி வருகிறது ஐயா? எப்படி எப்படி வருகிறது? எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி ஐயா வருகிறது? மது குறுக்காட்சி கரும்பூனை எதிராட்சி சர்க்கோமது தடையாட்சி விவசாயியது எதிராட்சி வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்பெடுத்து வலியதில வாராரே சொரிமுத்துக்குள்ள வார போதே அது கத்திடுமா சூரியது ஊலையிட அப்படியாயிருக்கும் போது சொரிமுத்து பிள்ளை நேரம் வாராரு. எங்க வராரு? நேர தென்மேற்கு பாதையாக வருகிற போது திசையை நோக்கி வருகிறார். அதுல ஒருத்தி பிள்ளைய போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்கா. போவாத 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 அங்க போவாத அங்க போவாத ஒழுங்கா இரின்னு பொத்து பொத்துன்னு அடிக்கா. அந்த கண்ட சகனத்தை காதிலே கேட்டு விட்டு சகனத்தை எல்லாம் காலே தள்ளி விட்டு பட்ட மரத்தில் இருந்து பள்ளியது நிமித்தம் சொல்ல வள்ளி நிமித்தம் சொல்லுகிறது. இந்த கண்ட சகனத்தை சொரிமுத்து புள்ள அறிந்தாரா? அறிந்தாரா? அறியவில்லையே. மாண்டிடணும் அடிந்திடணும் என்று சொல்லி எங்கே எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் எங்கே வருகிறார்? தனது மைத்துனர் தலவாய் பிள்ளை நம்மளை அவமானப்படுத்தி விட்டாரே. இந்த பெண்கள் முன்னால தலை குனிய வைத்து விட்டாரே என்று சொரிமுத்து பிள்ளை எங்கே எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கய்யா வருகிறார்? ஊரேக்கு மேற்கையாக ஆறாரே சொரிமுத்து பிள்ளை அவள் கண்ட கண்ட சகனம் மாறே அவளால தள்ளி ஆறாரே சொரிமுத்து பிள்ளை எங்கே எங்கே வாராராமா சொரிமுத்து பிள்ளை தென்மேற்கு பாதையாக பொடி நடையாத ஆணை நடந்து குறுக்கே நடந்து வருகிறார். குறுக்கே நடக்கும் போது கூவை இருந்து அலறிடுமா குள்ள நரி கத்திடுமா? உள்ள நரி கத்து அந்த கண்ட சகனத்தெல்லாம் அவர் நினைச்சு பார்த்தாரா? சாரை எதிராச்சு சர்ப்ப எதிராச்சு சர்ப்ப எதிராச்சு. அம்மா அம்மா வந்த சகனத்தெல்லாம் காலால தள்ளி விட்டார். தள்ளி விட்டு ஒரு பக்கம் அம்மா பார்வதியை நினைச்சுக்கிட்டு வாராரு. அம்மா தாய நினைப்பார் இல்ல பெத்த தாயாக பார்வதியா மனம் பதறுவாளே. ஆமையா பணங்கலங்கி இருப்பாளே. நம்மளை பெற்ற பார்வதியால் இடத்திலே யார் போய் சொல்ல போற? யார் போய் சொல்லுவா? அவர் மனம் வந்து மனம் திகைந்து ஆமையா எங்கே எங்கே வருகிறார் சொரிமுத்து பிள்ளை? எங்கே எங்கய்யா வருகிறார்? நாம மாள வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறார்? ஆக வேண்டும் என்று எங்கே வருகிறார்? சொரிமுத்து பிள்ளை அப்படியே நடந்து வரக்கூடிய போது அம்மா அந்த கடையாளூரணி குளக்கரை அடுத்தவுடன் ஆமா அங்க ஒரு கடையாளூரணி குளம் இருக்கு. ஆமா கடையாளூரணி குளம் நம்ம ஊர் ஆட்களுக்கு தெரியும். சரி அந்த காலத்துல பிள்ளைகள் விரவுக்கு போவோம். முள்ளு வரவை போய் எடுக்கணும்னா கடையாளூரணி குளத்துக்கு தான் போகணும். சரி அங்க போய் தண்ணி குடிக்கலாம் போவோம். அந்த குளக்கரை
கரைக்கு சென்ற போது மன்னனாகப்பட்ட சொரிமுத்து பிள்ளை மனதிலே என்ன என்ன நினைக்கிறார்? என்னையா நினைக்கிறார்? என்ன பார்த்தார்? என்ன அழகாய் உள்ள ஒரு கிணற்றை பார்த்தார். ஒரு பெரிய கிணத்தை பார்த்துட்டார். கிணத்தை பார்த்த உடனே சொரிமுத்து பிள்ளை என்னையா நம்ம கிணத்துல விழ வேணும், நாம ஒரு உயிரை மாய்க்க வேணும் என்று நாம உயிரை விட்டு விட வேண்டும். அவர் ஒரு பெரிய ஆலமரம் நிக்கி. ஆமா, குளத்தங்கரை இல்ல. ஆமா, பெரிய மரம் ஒண்ணு நிக்கி. பெரிய மரம் நிக்கி. ஆமா, பெரிய ஆலமரத்து மேல ஏறுதாரு. உயர ஏறிட்டாரு. நேரம் எந்த நேரம்? என்ன நேரம்? மத்தியான நேரம், உச்சி வெயிலு. காலையில 8 மணிக்கு பஞ்சு பொரிய விட்டு கிளம்பி போனாரு. ஆமா, அப்ப அங்க நேரம் 12 மணி ஆச்சு. ஆமா, அப்படி அந்த ஆலமரத்திலே நின்னு பாக்குகிற போது எதற்கு ஆலமரத்துல ஏறி பாக்காரு? ஆலமரத்துல எதுக்கு பார்த்தாரு? பக்கத்துல அங்க இங்க யாரும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா? ஆளுக்கு யாரு இருக்காங்களா? நம்ம கிணத்துக்குள்ள விழுந்தா நம்மளை காப்பாத்தனா நம்ம மானம் வெளிப்பட்டுருமே என்று சொரிமுத்து பிள்ளை தலை குனிஞ்சு வந்தவரு. ஆமையா, என்ன செய்கிறார் தெரியுமா? என்னையா செய்கிறார்? நம்ம கிணத்திலேயோ விலகும் வேண்டும், வீரத்தானம் மாய்க்க வேண்டும். சொரிமுத்து பிள்ளையரோ கங்கையில விலகும் வேண்டும், உயிரத்தான மாய்க்க வேண்டும் என்று சொல்லி சொரிமுத்து அந்த கிணத்து பக்கம் வர போரே பதறுதவர் மனமையெல்லாம் பெற்றதொரு பார்வதியாரே காணும் என்று தேடுவாரே சொரிமுத்து பிள்ளையரோ. சொரிமுத்து பிள்ளை கிணத்து பக்கத்துல வந்து கிணத்துக்குள்ள விழுந்து நாம உயிரை மாய்க்கணும். நம்ம பெற்ற தாயாகப்பட்ட பார்வதியா நம்மளை எப்படி தேடுவா தெரியுமா? எப்படி தேடுவா? அவ தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறாக்கி பஞ்சு பறக்கி கணக்கெழுத போன மகனை காணும் என்று இந்த செக்காலை தேசமெல்லாம் தேடுவாளே. தேசமெல்லாம் தேடுவாளே. அவன் மாங்காய் அடுப்பு கூட்டி மாதுளம்பூ சோறாக்கி வளர்த்த மகன் சொரிமுத்த காணும் என்று மகனை காணும் என்று செக்காரக்குடி மாநிலமும் தேடுவாளே. ஐயா தேடுவாளே. அவ தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறாக்கி தென்னம்பிள்ளை சோறாக்கி செல்ல மகனை காணும் என்று இந்த செக்காரக்குடி தெரு தெருவா தேடுவாளே. தெருவெல்லாம் தேடுவாளே. நாம இப்போ வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு போனாலும் நமக்கு என்ன பேரு கிடைக்கும்? ஊர்ல என்னையா செய்கிறார்? பக்கத்தில் கிடந்த ஒரு நெடுங்கல்லை எடுத்து அம்மா அடி வயிற்றிலே வைத்து பக்கத்திலே பண உரலையை கிடைத்து அடி வயிற்றிலே கட்டுகிறார். அடி வயிற்றிலே கட்டி கிணத்து தோவாளத்திலே ஏறிட்டாரு. அம்மா ஏறி விட போறாரு. கிணத்து தோவாளத்திலே ஏறி நின்னு கொண்டு யார் யார் அழைக்கிறார் தெரியுமா? அவர் யார நினைக்கிறார்? ஆண்டவனே பகவானே அன்புடனே நினைக்கும் போது சிறுமுத்துக்குள்ள உயிர் அதுதான் அந்த பெரிய குரு நாளாச்சு. ஆண்டவன் பகவானோ அந்த ஆதிசக்தி பார்வதியோ அன்புடனே நினைக்காதே. அன்புடனே நினைக்கும் போதே ஆடி நல்ல கைலாசோ ஆடுறையா செய்யோலையா கைலாசம் இடித்து முழங்குதையா சொரிமுத்து பிள்ளாவியது கைலாசம் வருகுதையா கைலாசம் ஆனபோது என்ன என்ன நடக்குமா? மாலனுமே மடியனுமே மாலனுமே மடியனுமே கிணத்துலத்தான் விழனுமே மாலனுமே மடியனுமே மாலனுமே மடியனுமே கிணத்துலதான்
நினைத்து பகவானையும் பார்வதியும் நினைச்சிட்டாரு. அப்படி நமஸ்கரித்து புலம்புகிற வேளையிலே ஆமா. ஆகா ஆண்டவன் பகவான் ஆதி கைலாசம் வழங்குது. கைலாசம் போகுது. சொரிமுத்து பிள்ளை ஆதி ஆதி கைலாசம் அன்னைக்கு போய் தான் இன்னைக்கும் கீழே செக்காரக்கூடிய தெய்வமா இருக்காரு. ஆமா தெய்வமா இருக்காரு. இவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியுமா? முடியாது முடியாது முடியாதுல்ல. அம்மா ஆதி கைலாசம் ஆதி சிவபெருமான இடத்திலும் பார்வதி இடத்திலும் போய் நிக்கி நிற்கும் போது சொரிமுத்து பிள்ளை அடிவயத்தில் கயிற்றை ஓலை கிழித்து கெட்டி கிணத்துக்குள்ள குதித்தாரு. ஆமா ஏன் ஓலையை கிழிச்சு கல்லுல கட்டி குதிக்காரு? கல்லுல கெட்டலினா என்ன உள்ள விழுந்தவர் ஏற வந்துருவார். அவருக்கு நீச்சல் தெரியும். ஆமா அதனால மேல வந்துருவாரு. அதனால சொரிமுத்து பிள்ளை கிணத்துக்குள்ள குதித்த போது காலால உதைத்து உதைத்து கல்லை தள்ளுகிற போது அப்படி தள்ளுகிற போது இங்க கதை என்னையா நடக்கிறது? என்னையா நடக்கிறது? செக்காலை நதியில பெற்றதொரு பார்வதியால் ராத்திரி வேளையில இரவு வேளையில மாலை பொழுதில எப்படி இருக்கும் போதோ வேலைக்கு பஞ்சரவைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த பெண்மணிகளாம் வாரபோது என்ன சொல்லுதா? என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மாதிரி உன் பெண் கொடுத்த மைத்துனன் தலவாய் பிள்ளை இருக்கானே, தலவாய் பிள்ளை அகசொல்லுக்கு அகப்பட்டு சொரிமுத்து பிள்ளை மத்தியான நேரம் போனாருமா. என்ன காலையில 8 மணிக்கு மேல கிளம்பி போயிட்டாரு. இன்னும் பஞ்சுப்பறைக்கு வரலம்மா. நாங்களும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம்மா. வருவாரு வருவாருன்னு பார்த்தோம். நாங்களும் வருவாரு என்று பார்த்தோம். உன் மகனை காணவில்லை அம்மா என்று சொன்ன போது இருக்கும் போது நம்ம மகன் எங்கேயாவது ஊர் சுத்தி வருவான் என்று பார்வதி மன தைரியத்தோடு இருக்கும் போது இருக்கும் போது நைட் அன்றைக்கு நைட்டு படுத்து உறங்குகிற வேளையில ராத்திரி படுத்த தூக்கம் வருமா? அவருக்கு பொல்லாத கனவு சொல்லாம வருகிறது. எப்படி கனவு காண்கிறா? அவ எப்படி கனவு கண்டா தெரியுமா? எப்படி ஐயா காண்கிறா? அவ தேர லங்கரித்தா அவ தேர்வெல்லாம் வர கண்டா அப்பன் தேறுதல அலங்காரம் அவ தெரித்து விட கனவு கண்டா தேர அலங்கரிச்சு தெருவுல வர கண்டா. தேறுதல அலங்காரம் தெருவில தெரிச்சு விளக்கண்டா. தெரிச்சு விள கனவு கண்டா. அப்படி தெரிச்சு விள கனவு காண்கிற போது சொரிமுத்து பிள்ளை ஆவி எங்க வருகிறது? எங்க வருகிறதப்பா? தாயாகப்பட்ட பார்வதி இடத்துக்கே வருகிறது. 12 மணிக்கு வருகிறது. ஆமா வந்து என்ன சொல்லுகிறது? என்னையா சொல்லுகிறது? பெற்ற மாதாவே பார்வதியே, என் தாயே அம்மா மைத்துனன் தலவாய் பிள்ளை சொன்ன அக சொல்லுக்கு நான் உண்டாகி நான் கிணத்திலே விழுந்து மாண்டு விட்டேன் என்று பார்வதி பெண்குடியால் உறங்கிக் கொண்டு இருக்கும் போது கனவிலே வந்து சொன்ன போது கனவிலே வந்து சொல்லுகிறார். பதறி முழிக்கா. ஆமா யாரு? தாயாகப்பட்ட பார்வதியால் அம்மா பதறி முழிச்சி அம்மா பார்த்துட்டா நம்ம மகனை பார்க்க வேணுமே என்று அந்த அம்மா என்ன செய்கிறார்? அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் எங்கே வருகிறார்? அவ வழியான வழி கடந்து வாராலே பார்வதியா, வழியான வழி கடந்து வாராலே பார்வதியா, எங்கே வாரானா கட்டழகி பார்வதியா, எங்கே வாரானா கட்டழகி பார்வதியா, வழியான வழி கடந்து அழுது புலம்பி என்னையா சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? மன்னன் சொரிமுத்து பிள்ளையை பார்க்க வேணும் என்று தாயாகப்பட்ட பார்வதியால் தாய மகனை பார்க்கணும்னு தாய் எப்படி வருகிறார்? வழியான வழி கடந்து எங்கே வருகிறாள் பார்வதியால்? பார்வதி எங்கே வருகிறார்? மகனை பார்க்க வேணும் என்று ஆமையா அவ பகல் பொழுது அந்நேரம் தென்மேற்கு திசையை நோக்கி எப்படி வருகிறார்? பார்வதியால் பெண்குடியால் மேற்கு முகமாக வருகிற போது அப்படி வருகிற போது தெரிந்ததே அங்கு ஒரு பெரிய ஆலமரம். ஆமா கன்னி மூலையில பார்த்தா பெரிய ஆலமரம். சொரிமுத்து புள்ள
முத நாள் நைட்டே கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா. கடையாளூரணி பக்கத்துல பெரிய ஆலமரம் பக்கத்துல கடையாளூரணி கிணத்துக்குள்ள நான் விழுந்திருக்கேன் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. கனவுல வந்து சொல்லிட்டாரு. ஆமா. பார்வதியால் அந்த ஆலமரத்தை கண்டோம். ஆமா. ஆலமரத்தை கண்டு ஆலமரம் நோக்கி வருகிற போதோ வருகிற போது இங்க என்னையோ நடக்கிறதோ என்னையோ நடக்கு. காக்கி சட்டை உடையழகன். அங்க என்ன? காக்கி சட்டை உடையழகன். சரி. கருப்பு நிற குள்ளாக்காரன். ஆமா. கை கம்பும் தன்னுடனே காவலுக்கு நிற்கிறார். அந்த கிணத்து பக்கத்துல. ஆமா. சரி. போலீஸ்காரங்க நிக்காங்க. காவல்துறை அதிகாரி. காவல்துறை கண்டாலே பார்வதியால் ஆமா கை கால் நடுங்கிடவே காரிகையால் பார்வதியால் அந்த இடத்திலே வந்து பார்க்கும் போது அப்படி பார்க்கும் போது ஆகா நம்ம மகன் சொரிமுத்து பிள்ளைதான் என்றோம். ஐயா என்ன போலீஸ்காரர் எல்லாரும் சொரிமுத்து பிள்ளை கிணத்துல இருந்து கீட்ட தூக்கி போட்டிருக்காங்க. சரி. கீழே இழந்து தூக்கி போட்டிருக்காங்க பாத்தியா? ஆமா. அத இங்க இருந்து போனா ஆமா பார்வதி. சரி. பக்கத்துல போய் பார்க்கும் போது போலீஸ்காரர் கூப்பிடுறாங்க. ஏம்மா இது யாரு? யாரு நீ கொஞ்சம் பக்கத்துல வாமா. பக்கத்துல வாமா. இவளுக்கு அழுவ தாங்க முடியல. அழுவ கண்ணு பொதும்பி வரா. ஆமா. என் தாயாகப்பட்ட பார்வதியா பொதும்பி வரக்கூடிய போதும் ஆமா ஐயா என்ன கண்டான் தெரியுமா? என்ன காண்கிறா? அந்த செல்வ மகன் படுத்திருக்கும் அழகையும் கண்டான். ஆமா. அவன் விரலில் அணிஞ்சிருந்த மோதிரத்தையும் கண்டான். அந்த கணையாளி மோதிரத்தையும் பார்த்து அரையதிலா நின்றிருந்த வஸ்திரத்தையும் கண்டான். ஆமா. கண்டு இருக்கும் போது நம்ம மகன் சொரிமுத்து தான் என்று மனதிலே மனக்குழப்பம் கொண்டு அப்படி குழப்பம் கொண்டு இருக்கும் போது காவல்துறை அதிகாரி ஏமா என்ன வா 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 நீ எதுக்கு அழுகுத? உன் கண்ணுல எதுக்கு கண்ணீர் பொங்குது? நீ யாரு? அந்த மாண்ட உயிரும் உன் முகமும் ஒண்ணு போல இருக்க பாத்தியா? உன் மகனா இது என்ன என்று பார்வதியால் அந்த இடத்தில என்ன செய்கிறார்? அவள் போலீஸ்காரருக்கு பயந்து அந்த காலத்துல அதே மாதிரி நம்ம போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா மக வாழ்க்கெல்லாம் சீரழிஞ்சு போகும்ல. நம்ம மைத்துனன் தலவாய்ப்பில்லாம் உள்ள போயிருப்பாரு. மருமகன் தலவாய்ப்பில்ல உள்ள போயிருப்பார் என்று பார்வதியான பெண்குடியா போலீஸ்காரரிடம் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவள் என்ன சொல்கிறார்? யார் பெற்ற மகனோ மாலை வந்தானோ இங்கே? யார் பெற்ற பிள்ளையோ மாலை வந்தானா இங்கே? இங்க வந்துதான் மாண்டிருக்கானோ? நான் பெத்த பிள்ளை கிடையாது ஐயா, கிடையாது என்று பார்வதியான பெண்குடியால் எடுத்துரைத்துக்கின்ற வேளையிலே என்னையா நடக்கிறது? அங்க என்ன நடக்கிறது? போலீஸ்காரர் காவல்துறை அதிகாரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய கட்டு முறைப்படி பிரேதத்தை தூக்கி அடக்கம் செய்தார்கள். ஈமை சடங்குகளை எல்லாம் ஒழுங்காக சரியா பார்த்து முடித்தார்கள். ஆமா. போலீஸ் முறைப்படிக்கு பூமியிலே தகனம் செய்துவிட்டு இப்படி இருக்க மாண்ட தெய்வம் சொரிமுத்து பாலகன் என்னையா செய்கிற மறைந்த மாலா பார்வதியானவ என்ன சொல்லி அழுது புலம்புதா தெரியுமா? அவள் அந்த இடத்துல எப்படி அழுது புலம்புகிறாள்? என் மகனே சொரிமுத்து, ஐயா சீம புடலைங்க உனக்கு சித்திரத்து கத்திரிக்கா வாசிவும் பீரியும் முன்னே நீ எனக்கு ஒரு சீட்டு விட்டா ஆகாதோ? சொரிமுத்து ஐயா, என் மகனே சொரிமுத்து, அருமை புடலங்க நீ அந்தரத்து கத்திரிக்க பாவி ஆவி பிரியும் முன்னணி இன்னைக்கு ஒரு ஆளு விட்டால் ஆகாதோ? நான் நெல்லி பாத்தி கட்டி நெய்யூத்தி பாத்தி கட்டி நெல்லி மரம் தலைய வச்சேன். பாவி நெல்லி மரம் தலையலைய நீ நெடுநாளும் வாழலைய. பால் ஊத்தி பாக்கி கட்டி பால் ஊத்தி பாத்தி கட்டி என் மகனே சொரிமுத்து, நான் பாக்கு மரம் தலைய வச்சேன். பாக்கு மரம் தலையலைய பாவி நீ பாதி நாளும் வாழலையே, என் மகனே சொரிமுத்து. உனக்கு என்ன காலம் ஐயா மோசம் வந்து சேர்ந்தது? தாயாக
தாயாகப்பட்ட பார்வதியால் வயிற்றுல அடித்து அடித்து விம்மி விம்மி அழுகிறார். தலையில அடிச்சு அடிச்சு அழுகிறா, அடிச்சு அடிச்சு அழுகிறா. என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னையா சொல்லுகிற? என் மகனே சொரிமுத்து, ஐயா என் மகனே, நான் செம்ப விலக்கி வச்சு மகனை நான் செண்பகப்பூ அடைச்சு வச்சேன். செம்பகப்பூ அடைச்சு வைக்கிறேன். செம்போ கவிழ்ந்ததென்ன, நான் அம்மா செண்பகப்பூ வாடுகிறேன், ஆடி அழுகிறேனே. என் மகனே சொரிமுத்து, ஐயா சொரிமுத்து, நான் கூசா விலக்கி வச்சு நான் குங்குமப்பூ அடைச்சு வச்சேன். குங்குமப்பூ அடைச்சு வைக்கிறேன். இன்னைக்கு கூசா கவர்ந்ததென்ன, நான் குங்குமப்பூ வாடுகிறேன், நான் குங்குமப்பூ வாடுகிறேன். என் மகனே சொரிமுத்து, ஐயா அவ முத்து போல கண்ணீரம் முகமெல்லாம் சோர விட்டாள், முகமெல்லாம் சோர விட்டாள். அவ பவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் சோர விட்டாள், பக்கமெல்லாம் சோர விட்டாள். அவ தாயாகப்பட்ட பார்வதி இன்னும் என்ன சொல்லி அழகு புலம்புகிறாள், என்னை எப்படி ஐயா அழுது புலம்புகிறாள். என் மகனே சொரிமுத்து, ஐயா உனக்கு வரப்போ தலவாணி, என் மகனே வரப்போ தலவாணி, உனக்கு வாமடையோ பஞ்சுமத்தே, ஐயா உனக்கு வாமடையோ பஞ்சுமத்தே, உனக்கு புல்லோ தலவாணி, உனக்கு புல்லோ தலவாணி, ஐயா புல்லோ தலவாணி, உனக்கு புழுதி மண்ணோ பஞ்சுமத்தே. ஆமா என் மகனே, மகனே சொரிமுத்து, ஐயா பட்ட மரம் இருக்க நீ பால் மரம் சாஞ்சதென்ன, வட்டமரம் எங்க இருக்க நீ பால் மரம் சாயடாமா, உளுத்த மரம் இருக்க நீ உடமரமோ சாஞ்சதென்ன, எங்க எப்படி அழுதுகிறார். பார்வதியான பெண்குடியால் ஆள் தேங்கி தேங்கி அழுகுதார். தேங்கி தேங்கி அழுகிற போது, அப்படி அழுகிற போது பார்வதியாளிடம் துர்க்கம் கேட்கக்கூடியவங்க வந்து துர்க்கம் கேட்டார்கள். இப்படியாக இருக்கும் போது என்னையா நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? இந்த செக்காலை மாநகரத்தில பஞ்சுப்பறையில வேலை பார்த்தாரு மைத்துனர் தலவாய் பிள்ளை. நம்ம மைத்துனர் பெண் கொடுத்த மைத்துனர் சொரிமுத்து பிள்ளை மாண்ட செய்தி கேட்டு என் மகள் என் மைத்துனா சொரிமுத்து, இந்த விதி வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. அவரு என்ன நினைச்சாரு? நம்ம அத்தான் தானே செய்தாரு, நீங்க போவான்னு நினைச்சிட்டாரு. இங்க போவான்னு நினைச்சாரு. ஆமா பாவி கிணத்துல விழுந்து நீ இன்னைக்கு மாண்டதென்ன என் மகனே சொரிமுத்து, மைத்துனா சொரிமுத்து என்று அழுது அழுது புலம்புகிறார். அழுது புலம்புகிற போது, அப்படி அழுது புலம்புகிற போது, மைத்துனர் இல்லாம நான் இந்த பூமியிலே வாழலாமா? இந்த கணக்கு எழுத இனி எங்க போய் ஆள் பார்க்க முடியும்? நான் ஆளை யாரையும் பார்க்க முடியாது. இப்படி மைத்துன நமக்கு கிடைப்பானா? ஏ மைத்துனா, நீ சொல் குற்றம் தாங்காம நீ கரையதிலே மாண்டாயோ, சுனையதிலே போய் மாண்டு விட்டாய். நீ இல்லாம என் பஞ்சு பறையில கணக்கு உழம்புதையா. நீ காதலிச்சியே அந்த துர்க்கை என்ற பெண்குடியா, அவ மனம் அப்படி பரிதாபிச்சு துடிச்சு நிக்க செய்வான். அன்னைக்கு விட்டுருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வராது. தாத்தா இங்க வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரு. தாத்தா அவங்க வந்திருக்க மாட்டாரு. இப்படியாக இருக்கும் போது சொரிமுத்து பிள்ளை சிநேகிதன், அதாவது நண்பர் யாரு? மரவர் குல வம்சத்திலே சரி தலைவன் என்று தட்டியவான் மேலகுடியில வந்து வராங்க. சரி, தடிக்கமும் தானமாக தார்வே என்ற தான் இருந்தார். தடிக்கம் எடுத்து வீசுவார். வீண் விவகாரத்தை வீதியிலே தீர்த்து வைப்பார். மீசை முறுக்கலகன் வீரமுள்ள தலைவரவன். சரி, அஞ்சா நெஞ்சம் படைத்ததான் ஆவேசம் கொண்டவர். ஆணையோடு பழகும் அந்த அழகு வீரனவர். மாண்டம் மன்னன் சிநேகிதனுடைய செய்தியை கேட்டு மதிமயக்கம் கொண்டு என்ன சொல்கிறா தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? அருமை நண்பா, நண்பா, சொரிமுத்து பிள்ளை, என்னையா உனக்கு காலன் வந்து ஒன்னு அழைச்சானடா. என்ன அடிச்சா? உனக்கு சாகிறதுக்கு நாளாச்சா? இப்படி நாளாச்சு என்று சிநேகிதன் சொன்ன போது என்னையா சொல்லுகிறார்? எப்படி என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? ஒரு கால விதிவசமோ
ஆமோ நீ எனக்கு பக்க துணையா இருப்பீரையா. ரெண்டு பேரும் ஒன்னாவே அழைவோம், ஒன்னாவே சுத்துவோமே ஆமா என்று சொன்ன போது அப்படி இருக்கும் போது என்ன என்னையா நடக்கிறது, அங்க என்ன நடக்கிறது? சொல் குற்றம் தாங்கா மன்னன் சொரிமுத்து பிள்ளை ஆவியானது. ஆமா ஆவியானது எங்க எங்கே வருகிறது தெரியுமா? எங்க ஐயா வருகிறது? ஆதாளி போடுகிறது வேலையான வேலையே சொல்லிட்டு பிள்ளாவே சொல்லிட்டு பிள்ளாவியது ஆவியது எங்க எங்க வருவதையா எங்க எங்க வருவதையா எங்க எங்க வருவதையா எங்க எங்க வருவதையா நரியா நரியா சுத்துறதோ ஐயமான சுத்துறதா ஐயாவான சித்தாலை நரியா காலை நரியா ஆளாடி போடுறாங்க ஆளாடி போடுறதோ அத்தகுப்பம் செய்யறாங்க கருத்து செய்யறையோ ஐயாவான சுத்துறதா நரியா ஐயவான நரியா ஒரு பக்கம் போடுறதோ ஒரு பக்கம் போடுறதோ ஆளாட அடிக்கிறதோ ஆளாட அடிக்கிறதோ அல்லடையா அடிக்கிறதோ அல்லடையா அடிக்கிறதோ அல்லடையா அடிக்கிறதோ அல்லடையா அடிக்கிறதோ ஐயாவான சுத்துறதா ஐயாவான சுத்துறதா ஆளாடி போடுறாங்க ஆளாடி போடுறாங்க காலை நரியா காலை நரியா ஆளாடி போடுறது ஆளாடி போடுறது அத்தாடி குணதோ அத்தாடி குணதோ ஆரியத்து செயலை ஆரியத்து செயலை அந்தோடி அடிக்கிறமே அந்தோடி அடிக்கிறமே ஆகாத சொரிமுத்து பிள்ளை ஆவியானது ஆவியா இந்த செக்காலைமான் அன்னகரத்திலே ஆதாளி போடுகிறது அட்டாதுஷ்டம் பண்ணுது அட்டாதுட்டம் பண்ணுது. ஆமா பஞ்சுப்பறை மனையோரம் பருந்தத்தம் போடுது பெருசா சத்தம் போடுது. வாளை வாரி அடிப்பதும் கல் நடைய சிக்கிறதும் கல்லுடைய போய் அசைக்கி இப்படி இமுசங்கள் கொடுக்கிறது சொரிமுத்து பிள்ளை ஆவி. ஆமா அப்படி கொடுக்கும் போதும் என்ன என்னையா நடக்கிறது? மேலும் அங்க என்ன நடக்கிறது? அத்தான் தலவாய் பிள்ளை இந்த அதிசயத்தை அறிந்து ஆமா சொரிமுத்து பிள்ளை ஆவி என்று கண்டறிந்து என்ன என்னையா செய்கிறார்? என்ன செய்கிறார்? இந்த மாண்டதொரு மன்னன் ஆவி சொரிமுத்து பிள்ளையவர் அவர் சொப்பனத்தில் உதயமாகி கனவில உதயமாகிறார். என்னை என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? செக்கார கூடி தன்னடியில ஓடணும் இல்லாம எந்த தேவதையும் பிடிக்க முடியாது என்று மாந்திரவாதி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? தலவாழ இளவெளித்து
என்ன செய்கிறார்? மாந்திரவாதியாகப்பட்டவர் சொரிமுத்து பிள்ளையை பிடித்து அடைக்க வேண்டும். பிடித்து அடைக்கணும்னு சும்மா இருந்தாரா? தலவாளை இளவரிச்ச அட்டகும்பம் எட்டு வச்சார். அதுக்கு தேங்காய் வத்து வச்சார். செவ்வரளி புஷ்பம் வைத்து முட்டையோடு கருவாடு கறி சமைத்து படப்பு போட்டு சொரிமுத்து பிள்ளை ஆவியை பிடிக்கணும்னு நூல் போடுதாரு. எங்க எதுல போடுதாரு? கிணத்துக்குள்ள போடுதாரு. கிணத்துல போடும்போது கிணத்துல இருந்து கும்பத்துல அடைக்கணும். கும்பத்துல அடைக்கணும். கிணத்துக்குள்ள நூல் போடும் போதே அங்க யார் வாரா? அங்க யாரையா வருகிறா? முன்னாடி துடி துடிச்சு செத்தவங்க யாரு? இதுக்கு முன்னாடி துடி துடிச்சு கிணத்துல விழுந்து இறந்து 2 பேரு. 2 பேர் யாரு? யாரெல்லாம்? யாரு? அந்த 2 பேர் யாரையா? எண்ணெய் வணிகர். எண்ணெய் செட்டியார். ஆமா, எண்ணெய் செட்டியார். சரி, அவர் ஆவியும் வருது. மீன் பிடிக்கும் தொழிலாளியும் அந்த கிணத்துலதான் வந்து 2 பேரு கிணத்துல விழுந்து மாண்டிருக்காங்க. 2 பேர் ஆவியும் வரும்போது அவங்க மொத்தம் 3 பேர் ஆச்சு. ஆமா, பின்னாடியே யார் ஆவி வருது? யாரு வருகிறா? சொரிமுத்து பிள்ளை ஆவியது. கிணத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும்போது என்ன செய்வாரா? என்ன நடக்குதாங்க? அந்த நல்ல மனையதில ஒரு நல்ல குடியை ஒரு நல்ல குடியை வைத்து ஒரு நல்ல குடி தோண்டி ஒரு நல்ல குடி தோண்டி அழகு நல்ல குடியறிந்த அழகு நல்ல குடியறிந்த நிறுத்தி அவையத்தான் அவையைத்தான் அடைத்தாங்க. உயிரமுடன் அடைத்தாங்க. உயிரமுடன் அடைத்த போது உயிரமுடன் அடைத்த போது இந்த நல்ல நிலையில இந்த நல்ல நிலையில ஒரு நல்ல நிலையத்தோ வேற நல்ல நிலையத்தோ இதற்கல்ல தான் தோன்றி இதற்கல்ல தான் தோன்றி இதற்கல்ல தான் தோன்றி இதற்கல்ல தான் தோன்றி அந்த மன்னன் அவையத்தான் அந்த மன்னன் அவையத்தான் அந்தவாதி ஆடு வைக்கான் அந்தவாதி ஆடு வைக்கான் இதன் மேலே அப்போது அப்போது இடமது நான் அமைத்து இடமது நான் அமைத்து மகிழ்ச்சி நான் அழைத்து மகிழ்ச்சி நான் அழைத்து காலை காலை முத்து பிள்ளையருக்கு ஓடுவாரா ஓடுவாரா வாராரே 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 காலை வந்தறிய காலை வந்தறிய முத்து பிள்ளையரோ முத்து பிள்ளையரோ ஆதாரி ஓடுவாரா ஆதாரி ஓடுவாரா தொழுக்கம் செய்வாரா தொழுக்கி செய்வாரா மேல் ஓட்டு போல மேலே ஓட்டு போல இங்கோட பாதையில இங்கோடல் பாதையில கீனி மூலையில கேணி மூலையில அடிவம்மா சீரமனைய சீரமனை சீரமனை சீரமன மனையறிய சீரமன மனையறிய ஒரு முத்து பிள்ளையருக்கு ஒரே முத்து பிள்ளையருக்கு நல்ல நிறைய நல்ல நிறைய ஜெயமாக ஜெயமாக ஓட்டு இருக்கும்போது ஓட்டு இருக்கும்போது ஒரு சனங்களுக்கு அந்த நல்ல தேவதைக்கு அந்த நல்ல தேவதைக்கு அந்த நல்ல தேவதைக்கு கோடி எட்டு கோடை எட்டு
ரோட்டுப்பாதை கீழ்மேல் ரோட்டு பாதை தென்வடல் ரோட்டுப்பாதை அக்கினி மூலையிலே ஆமா. மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி செல்லும் வழியிலே அக்கினி குழியிலே ஆமையா அழகாய் ஒரு குழியை தோண்டி சேவலை உள் நிறுத்தி ஆமா. அதுக்குள்ள அழகாய் உள்ள ஒரு சதுர கல்லை நிறுத்தி சேவலுக்கு மேல ஆமா. சொரிமுத்து பிள்ளைக்கு நிலையம் போட்டு நிலையம் போட்டு நேர்ந்து நிலையமிட்டு நிச்சயமாக கொடை கொடுத்து இருக்கிற போது இங்க என்னையா நடக்கிறது என்ன நடக்கிறது மாண்டவர் சொரிமுத்து பிள்ளை வாரிசு பரம்பரையாய் ஆமா என்னையா நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது அப்படியாக இருக்கும்போது ஆமா பாடும் புலமைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று வேணுமே என்று நமக்கு பரிசளித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா யாரையா அந்த அறுதாலை அறுத்து வரக்கூடிய நாடு மறுதாலை பயிர் விளையக்கூடிய நாடு ஆமையா அந்த செல்வம் செழிப்பும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு எந்த நாடு எந்த நாடையா எந்த நாடையா எந்த நாடு அந்த கீழே செக்காரக்குடிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய புரோக்கர் மூக்காண்டி என்ற எசக்கி முத்து ஆமையா முன்னாள் பூசாரி ஐயா அவர்கள் ஆமா. நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே பரிசளித்தார். ஆமா. ஐயாவோட குடும்பம் எல்லாம் தாத்தா ஈஸ்வரமுத்தியா பிள்ளை அருளாலும் சொரிமுத்து பிள்ளை அருளாலும் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு அடுத்தால ஆமா யார் கதையை படிக்கணும்? யாருக்கு தாத்தா ஈஸ்வரமுத்தியா கதை. ஆமா இல்லாட்ட நைட்டே வந்துருவாரு எங்க வீட்டுக்கு. ஆமா வீடியோ ஓடிட்டே இருக்கு.